அண்மை செய்தி சென்னை எண்ணூரில் அமோனியா வாயு கசிந்த விவகாரம் தொடர்பாக வல்லுநர் குழு ஒன்றை அமைத்து தமிழக அரசு உத்தரவு பிறப்பித்திருக்கிறது. இது பற்றிய மேலும் விவரங்களை செய்தியாளர் சதீஷ் மணி வழங்கிட கேட்கலாம். வணக்கம் சதீஷ் மணி, இந்த வல்லுநர் குழுவில் எத்தனை பேர் இடம்பெறுகிறார்கள், மேலும் இவர்களது பணியானது எப்போது தொடங்க இருக்கிறது? சென்னை எண்ணூரை அடுத்துள்ள கோரமண்டல் தொழிற்சாலையிலிருந்து நேற்று இரவு அமோனியா வாயு கசிந்ததால் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியது. இந்த அமோனியா வாயு கசிவின் காரணமாக தாளங்குப்பம், பெரியகுப்பம் உள்ளிட்ட எண்ணூர் மற்றும் அதனை சுற்றியுள்ள 8 கிராமங்களில் சேர்ந்தவர்களுக்கு பாதிப்பு ஏற்பட்டது. இதன் காரணமாக கிட்டத்தட்ட 30க்கும் மேற்பட்டவர் அந்த மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருக்காங்க. இதே நேரத்தில் இந்த விவகாரம் தொடர்பாக மாசு கட்டுப்பாட்டு வாரியம் விசாரணை நடத்திக்கிட்டு வராங்க. இதே நேரத்தில் இந்த நிறுவனத்துக்கு நாளைக்கு 8 டன் அமோனியா வாயு எண்ணூர் துறைமுகத்தில இருந்து பைப் வழியா இவங்களோட தொழிற்சாலைக்கு வரதா இருந்த நிலையில் அதை முற்றிலுமாக தற்காலிகம் நிறுத்தி வைத்திருப்பதாகவும் அந்த நிறுவனத்தின் சார்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கு. இதனிடையில் இந்த விவகாரம் தொடர்பாக மாசு கட்டுப்பாட்டு வாரியம், தொழிலக பாதுகாப்பு மற்றும் சுகாதார இயக்ககம், அதே போல தமிழ்நாடு கடல்சார் வாரியம் உள்ளிட்ட அதிகாரிகளைச் சேர்ந்த வல்லுநர் குழு அமைக்கப்பட்டிருக்கு. இந்த விவகாரம் தொடர்பாக கசிவு ஏற்பட்டது எப்படி, மனித தவறா அல்லது எந்திர கோளாறா உள்ளிட்ட பல கோணங்கள்ல இங்க விசாரிக்கிறதுக்கு இந்த குழு அமைக்கப்பட்டிருக்கு. ஏற்கனவே சம்பவ இடத்துல மாசு கட்டுப்பாட்டு வாரிய அதிகாரிகள் ஆய்வு மேற்கொண்டு வருகிறாங்க. இந்நிலையில இது தொடர்பாக உள்ள அந்த தொழிலக பாதுகாப்பு மற்றும் கடல்சார் வாரியம் உள்ளிட்ட அதிகாரிகளை இணைத்து இந்த குழு உருவாக்கப்பட்டிருக்கிறது. இந்த குழு இந்த விவகாரம் தொடர்பாக தீவிர விசாரணை நடத்தி விசாரணை அறிக்கையை தாக்கல் செய்வார்கள் என எதிர்பார்க்கப்படுகிறது. ஏற்கனவே பல கட்ட நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டிருந்த நிலையில அரசு இந்த வல்லுநர் குழுவை அமைச்சிருக்கிறாங்க. இது சுற்றுச்சூழல் துறையின் கீழே இந்த வல்லுநர் குழு அமைக்கப்பட்டு அவர்கள் விரைவில் இந்த விவகாரம் தொடர்பாக அறிக்கையை அரசுக்கு வழங்குவார்கள் என எதிர்பார்க்கப்படுகிறது. விரிவான விவரங்களுக்கு நன்றி சதீஷ் மணி. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.